அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மார்ச் 24 மற்றும் 25 இந்த 2 தினங்களுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா: மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்வதை தடுக்க உச்சநீதிமன்றம் யார் தலைமையில் தேசிய பணிக்குழுவை அமைத்துள்ளது? மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்வதை தடுக்கிறதுக்காக உச்சநீதிமன்றம் யாரோட தலைமையில் தேசிய பணிக்குழுவை அமைத்துள்ளது? ஆன்சர் எஸ் ரவீந்திர பட் அப்படிங்கிற உச்சநீதிமன்ற நீதிபதியோட தலைமையில் இந்த குழு அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு. உயர்கல்வி நிலையங்களில் மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்வதை தடுப்பதற்கான பரிந்துரை அளிக்கிறதுக்காக தான் இந்த குழு அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு. 2023 டெல்லி ஐஐடி கல்வி நிறுவன விடுதியில் பட்டியல் இனத்தை சேர்ந்த 2 மாணவர்கள் சடலமாக மீட்கப்பட்டாங்க. ஸோ அது கொலை அப்படின்னு சொன்னாங்க, தற்கொலை அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது மாதிரியான நிறைய கேசஸ் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த குழுவை உச்சநீதிமன்றம் இப்போ சமீபத்தில் அமைச்சிருக்காங்க. 2018 24 வரைக்கும் 98 உயர்கல்வி மாணவர்கள் சூசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா முழுமைக்கும் மாணவர்கள் அப்படின்னு கணக்கெடுத்துக்கிட்டிங்கன்னா 13,000க்கும் மேற்பட்டோர் இது வரைக்கும் தற்கொலை செய்திருக்காங்க. அடுத்த வினா: மத்திய அரசின் நிதி செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கவர் யார்? மத்திய அரசோட நிதி செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் அஜய் சேத் அவர்கள் தான் நியமிக்கப்பட்டிருக்காரு. நிதி அமைச்சகத்தோட பொருளாதார விவகாரங்கள் துறையின் செயலாளராக தான் இருந்தார். இவர் இப்போ நிதி செயலாளராக போட்டிருக்காங்க. ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி இந்த பதவியில் யார் இருந்தார்னா துகின்காந்த் பாண்டே அவர்கள் இருந்தார். மார்ச்சோட முதல் வாரத்திலே இவர் இந்திய பங்கு வர்த்தனை வாரியத்தோட தலைவராக போட்டிருக்காங்க. செபி அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்திய பங்கு வர்த்தனை வாரியத்தோட தலைவராக போட்டதால் அந்த போஸ்ட்டுக்கு அஜய் சேத் அவர்களை போட்டிருக்காங்க. அடுத்த வினா: தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள கட்சிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள கட்சிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? ஆன்சர் 12 இருக்குது. ஓகேங்களா. இப்போ சமீபத்தில் ஒரு சின்ன டிஸ்கஷனுக்காக பார்த்தீங்கன்னா தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளை அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் அப்படின்னா 12 தான் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஸோ என்னென்ன கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக, மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட்டு, தேமுதிகருக்கு விடுதலை சிறுத்தைகளும் நாம் தமிழரும் இப்போ தான் இந்த எலெக்ஷனில் தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறினாங்க. அதுக்கப்புறம் ஆம் ஆத்மி இருக்குது, பகுஜன் சமாஜ் இருக்குது, தேசிய மக்கள் கட்சி அப்படிங்கிற இந்த 12 கட்சிகள் தான் அங்கீகரிக்கப்பட்டது தமிழகத்தில். உலக காச நோய் விழிப்புணர்வு தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுது? உலக காச நோய் விழிப்புணர்வு தினம் எப்போ அனுசரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 24 அனுசரிக்கிறாங்க. மார்ச் 24 காச நோயை ஒழிக்க நம்மால் முடியும், உறுதிப்பாடு, நிதி ஒதுக்கீடு, சிறப்பான செயல்பாடு அப்படிங்கிற கருப்பொருளில் நம்ம அனுசரிக்கிறோம். 5வது வினா: மார்ச் ஆஃப் க்ளோரி என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? மார்ச் ஆஃப் க்ளோரி என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பாருங்கள், கே ஆறுமுகம், எரோல் டி குரூஸ் அப்படிங்கிற 2 பேருமே இந்த புத்தகத்தை இணைந்து எழுதியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த புத்தகம் எதை பற்றினது அப்படின்னா 1975 இந்தியாவின் முதல் ஹாக்கி உலகக்கோப்பை போட்டியில் வெற்றியின் பொன்விழா இப்போ கொண்டாடுறோமா, ஸோ அதை நினைவு கூறுற வகையில் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றினது. ஓகேங்களா. இதில் அந்த கே ஆறுமுகம் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா ஹாக்கி வரலாற்றாசிரியர், எரோல் டி குரூஸ் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர். இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், 6வது வினா: சமர்த் காப்பு மைய திட்டம் கீழ்கண்ட எதனோடு தொடர்புடையது? சமர்த் காப்பு மைய திட்டம் கீழ்கண்ட எதனோடு தொடர்புடையது? தகவல் தொடர்பு இதோட சம்மந்தப்பட்டது. ஓகேங்களா. அது என்னன்னு கீழே பார்க்கலாமா? தகவல் தொடர்பு மேம்பாட்டு மையம் சமர்த் அப்படிங்கிற ஒரு காப்பு மைய திட்டத்தின் முதல் கீழ்வை தொடங்க போகிறாங்க, C.DOT அப்படிங்கிறதுல. ஸோ இது இந்தியாவின் தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறைகளில் புதுமைகளை வளர்ப்பதிலையும் தொழில்நுட்ப முன்னேற்றங்களை ஊக்குவிப்பதிலையும் கவனம் செலுத்த போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.